நாகா எபிசோட் 23. தன் கண்முன்னே தான் காண்பது கனவா இல்லை நினைவா என்ற குழப்பத்தினூடே வாசல் கதவை தாண்டி அந்த குழந்தையை நெருங்கினாள் நாகவல்லி. ஐயனாரின் அழுகை குரல் கேட்டு கூட்டமாக வந்த வண்ணம் இருந்த மக்கள் நாகவல்லியின் வீட்டின் முன்னால் கூடி நின்றனர். ஐயோ, ராசா மாதிரி வளர்க்க ஆசைப்பட்டனே, இப்படி அரைகுறை உசுரா போயிருச்சே. எந்திரியா, எந்திரிச்சு அப்பாவை பாரியா, சாகிற வயசாயா உனக்கு? ஐயனார் மார்பில் அடித்து கொண்டு அழ அந்த அழுகை நாகவல்லியையும் தொற்றியது. அண்ணே, எப்படி இது ஆச்சு? கேட்டுக்கொண்டே குழந்தையின் தலையில் கை வைக்க முயன்றாள். நிறுத்துமா, கத்திக்கொண்டே கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்தான் சோலை. இதுக்குதான் போன வாரமே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? இவ வீட்டில் ஆட்களை குளிர விஷப்பாம்பு இருக்குது, அதை விடக்கூடாது, புத்தை இடிக்கணும்னு எவ்வளவு சொன்னேன், கேட்டீங்களா யாராவது? இப்போ பாதிப்பு யாருக்கு? செத்து கிடக்கிற இந்த பிள்ளைய பாருங்க எப்படி கிடக்குன்னு. நாகவல்லி, இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். சொல்லு, இப்போ என்ன சொல்ல போற? தொண்டை நரம்புகள் புடைக்க அலறினான் சோலை. அண்ணே, உன்னைய கையெடுத்து கும்பிடுறேன். என் மேலே உனக்கு என்ன விரோதமோ எனக்கு தெரியல, ஆனால் நீ சொல்கிறது தப்பு. என் வீட்டில் பாம்பு இல்லை. அழுது கொண்டிருந்த ஐயனார் நிமிர்ந்தான். இல்லத்தான், உன் வீட்டில் பாம்பு இருக்கு. ஜன்னல் பக்கம் இருந்து அது வந்ததை நான் பார்த்தேன். இந்த பயலை அது கொத்துனதையும் பார்த்தேன். நான் தான் அதை அடித்தேன். அதுவும் செத்து கிடக்குது பாரு. தப்பு பண்ணிட்டேன்மா. உனக்கு ஆதரவாக நிற்க போய் கடைசியில் என் பிள்ளைய தொலைச்சிட்டேன். எனக்கு இருந்தே ஒரே ஆம்பளை பிள்ளை இவன். ஐயனார் சொல்வதை கேட்க கேட்க தீயினை மிதித்தது போல் ஆனது நாகவல்லியின் முகம். அவன் கை காட்டிய திசையில் பார்வையை திருப்பினாள். அங்கு ஏராள இரத்தத்தை சிந்தி இறந்து கிடந்தது ஒரு கருநாகம். சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளிருந்து நாகவல்லியின் இரு தம்பிகளும் அப்பாவும் வெளியே வந்தனர். வள்ளி, என்ன ஆச்சு? உங்கள் பிள்ளையை என்ன கேட்குறீங்க? நான் பதில் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மக ஆசையாக வளர்த்திக்கிட்டு இருந்த பாம்பு ஐயனார் மகனை கொத்திருச்சு. இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன். கேட்டாலா உங்கள் மக? என் வீட்டில் பாம்பு இல்லை, என் வீட்டில் பாம்பு இல்லைன்னு பொய் சொன்னான். இப்போ நடந்தது என்ன? சும்மா என்னத்தையாவது பேசாத சொல்ல, அப்புறம் நல்லா இருக்காது. எனக்கும் பேச தெரியும். பாம்பை எங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அப்படி நாங்கள் பாம்பை வளர்த்தா எங்கள் யாரையாவது அது இந்நேரத்தில் கொத்தி இருக்குமே, ஏன் கொத்தலை? உங்களுக்கு கிறுக்கு தேனியா பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி பேசுறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாம்பு உங்களை எப்படி கடிக்கும்? நீங்கள் பத்திரமா இருந்துக்குருவீங்க. இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைக உசுறுதேன் போகும். அதுவரை சோலை மட்டும்தான் அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தான். இப்போது ஐயனாரின் தோழன் கொம்பனும் நாகவல்லியை எரிப்பது போல் முறைத்து கொண்டு எகிர ஆரம்பித்தான். அண்ணே, நீயுமா? ஊரில் யாருமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் போய் ஊர் மக்களோட உயிர் போக காரணமாக இருப்பேன். நான் சொல்லு. போதுமா, போன வாரம் சோலை புத்தை இடிக்கணும்னு சொன்னப்பவே இந்த மாதிரி தான் அது இதுன்னு பேசி நீ நினச்சதை சாதிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு இந்த ஐயனார் தானே உன் பக்கம் நின்று பேசினவன். இன்னைக்கு அவனே உன் வீட்டுக்குள்ளேருந்து பாம்பு வந்து பிள்ளையை கிடச்சதை பார்த்துருக்கான். அதைத்தான் என்னால் நம்ப முடியல. வீட்டுக்குள்ள இருந்து பாம்பு வந்ததை நீ பாத்தியா? ஐயனாரின் தோலை பற்றி உலுக்கினாள் நாகவல்லி. செய்தி கேட்டு அதற்குள் அங்கு வந்து சேர்ந்திருந்தால் ஐயனாரின் மனைவி பொன்னம்மா. தலையில் அடித்துக்கொண்டே மகனின் சடலத்தின் அருகில் ஓடி வந்து மண்டியிட்டாள். அண்ணே, உன்னையதான் கேட்கிறேன், பதில சொல்லு. போதும் நாகவல்லி, இனியும் உன்னை நாங்கள் நம்புறதா இல்லை. போன தடவையாவது பாம்பு கடிச்ச அந்த பிள்ளை பொழைச்சிக்கிச்சு. இப்போ அசம்பாவிதம் நடந்து போச்சு. உள்ளதேன் பாம்பு இருக்குன்னு ஊருக்குள்ள சந்தேகப்படுறாங்க இல்லையா? அதுக்கு எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? புத்தை இடிச்சிருவோம், அதுதான் சரிப்பட்டு வரும். என்னால் இதுக்கு சம்மதிக்க முடியாது. நான் புத்தை இடிக்க சம்மதம் சொன்னேன்னா என் வீட்டில் பாம்பு இருக்குன்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிரும். டேய் கொம்பா, இவகிட்ட என்னடா பேச்சு? ஊராம்பளைங்க எல்லாரும் வேல் கம்பு கடப்பாறை அப்படின்னு கைக்கு என்னென்ன ஆயுதங்க கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே இவ வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புத்தை இருந்த தடம் இல்லாமல் போகணும். சோலை, பேசி தீர்த்துக்கலாம்ப்பா, அவசரப்படாதப்பா. எங்கள் வீட்டில் பாம்பு இல்லைப்பா. நாகவல்லியின் தந்தை பேச பேச, டேய், இந்த ஆளை ஒரு ஓரமாக உட்காரவை. நண்பனுக்கு கட்டளையிட்டு ஆட்களை திரட்டி கொண்டு ஆயுதம் சேகரிக்க விரைந்தான் சோலை. நாகவல்லியின் தந்தையும் நாகவல்லியும் எவ்வளவோ தடுத்தும் அந்த கூட்டம் அவர்கள் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ள தயாராயில்லை. ஏற்கனவே ஒரு ஓரமாக தயார் நிலையில் குவித்து வைத்திருந்த கம்புகளையும் கடப்பாறைகளையும் தேடி கண்டுபிடிப்பது போல் நடித்து எடுத்து கொண்டு வந்தனர் சோலையின் குழுவினர். வேணாம் வேணாம், தடுக்க முயன்ற நாகவல்லியின் தந்தையை 2 பேர் அழுத்தமாக பிடித்து கொள்ள மின்னல் வேகத்தில் வீட்டுக்குள் ஓடிய நாகவல்லி கதவை உள்புறமாக தாளிட்டு கொண்டாள். எவனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எல்லாரும் வெளியே போயிருங்க. ஆங்காரமாய் அலறினாள். சோழ அன்னை, அவளுக்கு என்ன அம்பிட்டு திமிரு? என் பிள்ளை இங்கே செத்து கிடக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற புத்துதான் அவளுக்கு முக்கியமா? கதவை உடைங்க அன்னை, யார் நம்மளை என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம். பொன்னம்மா ஆவேசம் வந்தவள் போல் அலறினாள். உடன் கடப்பாறையை வைத்து கதவை உடைத்தான் சோலை. 8வது முயற்சியில் கதவில் ஓட்டை விழுந்து கடப்பாறை சரியாக கதவை மறைத்து நின்றிருந்த நாகவல்லியின் முதுகை துளைத்தது. அப்பா, அலறிக்கொண்டே தரையில் சரிந்தாள் நாகவல்லி. ஐயோ, என் பிள்ளை, என் பிள்ளை. சோலை, என்னடா செஞ்சுட்ட? அந்த பிள்ளையை குத்தி புட்ட. பதட்டமாய் உடைந்து கிடந்த கதவை மேலும் உடைத்து கொம்பன் உள்ளே சென்றபோது திறந்த விழிகளோடும் ஏராளமான இரத்த சிதறல்களோடும் உயிரை விட்டு கொண்டிருந்தாள் நாகவல்லி. அட பாவிகளா, அநியாயமா என் வள்ளியை கொன்னுட்டீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தேன் ஆகணும்.
அவள் சாதாரண ஆள் நினச்சி தானே இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க. அவள் ஒரு நாகக்கண்ணி. நாகவனத்தில் வாங்கின ஒரு சாபத்தால் இந்த உலகத்தில் மானிட பொண்ணாக உருவம் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. சாதாரண பொண்ணாக இருந்தால் அவள் தொட்டாலே எப்படி எல்லா வகையான பூச்சிக்கடிகளும் சரியாக போகும். அவள் தன்னோட விஷத்தில் இருந்து தயாரித்த மருந்துகளை கொடுத்ததன் இந்த ஊர் மக்களை காப்பாற்றினா. இந்த விஷயம் எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஆதரவு கொடுத்த ஊர் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய நினைச்ச அவளை எல்லாரும் கொன்னுட்டீங்களே, இது நல்லா இருக்கா? உங்களுக்கே அடுக்குமா? தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார் நாகவல்லியின் தந்தை. அதே நேரம் தன் உயிர் போகும் கடைசி தருவாயில் இருந்த தன் ஞான திருஷ்டி மூலம் இதற்கெல்லாம் காரணம் யார் என தெரிந்து கொண்ட நாகவல்லி, வடுகா, உன்னையும் உன் மகனையும் விடமாட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விடமாட்டேன், வெறியோடு வாய்க்குள் முனகினாள். தொடரும். நாகா எபிசோட் 24. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்க அன்று சிவா குளித்து கிளம்பிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தபோது ராதாம்மா ஃபோனில் சங்கவையின் அப்பா சுப்பையாவுடன் பேசி கொண்டிருந்தார். குரலில் அத்தனை மகிழ்வு. நீங்கள் அனுப்பிச்ச பத்திரிகை டிசைன் பார்த்தேன் அண்ணா, ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக சூப்பராக இருக்குது. எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே டிசைனில் தாராளமாக பத்திரிக்கை அடிச்சிருக்கலாமே. அது எப்படிங்க சம்பந்தியம்மா? கல்யாண பத்திரிக்கை 2 வீட்டுக்கும் சேர்த்து ஒன்றா தானே அடிக்கிறோம். அப்புறம் உங்ககிட்ட கலந்துக்காமல் நாங்களாக எப்படி முடிவு பண்ணுறது? அது நல்லா இருக்காதே. அருமையான டிசைன், இதிலேயே பண்ணிடலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைக்கிட்டையும் டிசைனை காமிச்சிட்டிங்கல்ல, அவருக்கும் பிடிச்சிருக்கு தானே? அவன்கிட்ட இன்னும் காமிக்கல அண்ணா, ஆனால் அவனுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு பத்திரிக்கை அடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அதனால் உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்குற பத்திரிக்கையை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவன்கிட்ட காட்டலை. சரிங்களா? சரிங்க சம்பந்தி. அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் பெயரை போடணும்னு முன்னாடியே சொல்லிடுங்க. முடிஞ்சால் மாப்பிள்ளையோட தாய் மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரோட பேரையும் லிஸ்ட் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. நாளை பின்ன யார் பேரும் விட்டு போய் அதனால் சங்கடம் எதுவும் வந்துடக்கூடாது பாருங்கள். சரிங்க அண்ணா, அனுப்பிடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் அப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ராதா லேசாக இழுக்க சுப்பையாவை பதட்டம் தொற்றிக்கொண்டது. என்னங்க சொல்லுங்க. அண்ணி பக்கத்தில் இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. 2 பேரையும் உட்கார வச்சு சொல்லிட்டா நல்லது. ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுக்கோங்க. அவளும் என் பக்கத்தில் தான் இருக்கா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்களேன், பதட்டமாக இருக்குது. அட, நீங்கள் பதறுற அளவுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சிவாவோட அப்பா இப்போ உயிரோடு இல்லை. அதனால் அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பெருசாக தொடர்பு இல்லைன்னு தரகர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? அதில் ஒரே ஒரு திருத்தம், சிவாவோட அப்பா உயிரோடு தான் இருக்கார், ஆனால் எங்கள் கூட இல்லை. கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா, சிவன்யா பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் கூட வேலை பார்த்த இன்னொரு பொண்ணை பிடிச்சி போய் எனக்கு தெரியாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு முக்கியத்துவம் தர விரும்பாத ஒரு நபர் கூட வாழ எனக்கு பிடிக்கல. அதனால் நான் அவரை விட்டு தனியாக வந்துட்டேன். தனியாக நானே சம்பாதிக்க ஆரம்பித்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன். அப்போ சிவாவுக்கு 21 வயசு, சிவன்யாவுக்கு 12 வயசு. எதிர்முனையில் சுப்பையா மௌனம் காக்க சிறிது இடைவெளி விட்ட ராதா மேலும் தொடர்ந்தார். நான் என் வீட்டுக்காரரை பிரிஞ்சு தனியாக இருக்கிறதுல என் மேலே எந்த தப்பும் இல்லை. இருந்தாலும் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்ல ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அண்ணா, நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச முதல் விஷயமும் இதுதான், கடைசி விஷயமும் இதுதான். என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிருக்காளே, சரியான ஏமாற்றுக்காரியாக இருப்பாளோன்னு நினச்சிடாதீங்க. அடடா, என்ன நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களை நீங்கள் எதனால் அந்த உண்மையை எங்ககிட்ட மறைச்சிருந்துருப்பீங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தலைக்கு மேலே கல்யாண வேலை காத்துக்கிட்டு இருக்குது, அதை பார்க்கலாம். மனசில் எதையாவது நினச்சி சங்கடப்படாதீங்க. ஆறுதலாக பேசினார் சுப்பையா. அப்பாடா, இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தினம் என் மனசு கிடந்து அடிச்சுக்கும். இப்போ சொல்லிட்டேன், இனிமேல் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. சரிங்க, நீங்கள் சீக்கிரம் லிஸ்ட் எழுதி அனுப்பிவிடுங்க. நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பத்திரிக்கையை பிரிண்ட் பண்ண கொடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும் தோராயமாக சொல்லுங்கள். பத்திரிக்கை அடித்து வந்ததுமே உங்களுக்கு அனுப்பிடலாம்ல. அப்படியே செய்யுங்க. எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காம நான் தனியாக வந்துட்டேன்னு அவங்க யாரும் என் கூட பேசுறது இல்லை. அவங்க உறவு அதோட முடிஞ்சிடுச்சு. என் வீட்டு பக்கமும் பெருசாக உறவுக்காரங்க கிடையாது. ஆனால் தொழில் ரீதியாக எனக்கு நட்புகள் இருக்காங்க. அவங்கள மட்டும் கூப்பிட்டா போதும். எனக்கு ஒரு 200 பத்திரிக்கை மட்டும் அனுப்பிச்சிடுங்க அண்ணே, போதும். சரிங்கம்மா, நாளைக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். வச்சிடட்டுமா? சரிங்க அண்ணா. ஃபோனை கட் செய்து விட்டு நிமிர்ந்தார் ராதா. சிவா, கிளம்பிட்டியா? வா சாப்பிடலாம். சங்கவை வீட்டில் இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. பத்திரிக்கை நாளைக்கு அடிக்க போகிறாங்க. இன்னும் 65 நாளில் உனக்கு கல்யாணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. அம்மா பேசிக்கொண்டே போக சிவாவின் மனதில் வேறு விதமான எண்ணங்கள். அன்று சங்கவை கொடுத்த ஜூஸ் டம்ளரில் கருநீல நிறம் இருந்ததை பார்த்ததிலிருந்து சிவாவுக்கு ஒரே குழப்பம். ஆனால் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என நினைத்து அவனை மனதுக்குள் வைத்து மறுக்கி கொண்டிருக்கிறான். இதனால் சங்கவையிடமும் அவனால் சரியாக பேச முடிவதே இல்லை. அவளும்
கேட்டு பார்த்து விட்டாள். அன்னைக்கு என்கிட்ட பைக் சொல்கிறதுக்கு ரூமுக்கு வந்தீங்களே, திரும்பி கிளம்பும் போது உங்கள் முகமே சரியில்லை, என்ன பிரச்சனை என பல தடவை அவளும் கேட்டு விட்டாள். சொன்னால் ஏற்கனவே பயந்து போயிருப்பவள் இன்னும் பயந்து விடுவாள் என்பதால் சொல்லவில்லை. ஒன்றுமில்லை என மறுத்து விட்டான். சாதாரணமாக தினமும் மாலை நேரம் பேசும்போது கூட முழு மனதோடு சந்தோஷமாக அவனால் பேச முடியவதில்லை என்றாலும் இதில் ஏதோ தவறாக இருக்கிறது என்றும் அவன் நினைக்கவில்லை. இந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்தால் இன்னும் நிம்மதியாக இருக்குமே என்பதுதான் அவனது எண்ணம். சிவா, என்னடா என்னமோ யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க, கூப்பிட்டது காதில் விடலையா? வா சாப்பிடலாம், ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுல்ல, இதோ வரேன்மா. பாவம் ராதா, இவன் குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை அறியாமல் கல்யாணத்தை நினைத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறான் என அவரே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். சிரித்த முகத்தோடு மகனுக்கு சாப்பாடு பரிமாறி ஆஃபீஸுக்கு அனுப்பி வைத்தார். ஆஃபீஸ் பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கிய சிவா கண்ணாடியை பார்த்து தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்த போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டோன். எப்போது சங்கவை மெசேஜ் செய்தாலும் உடனே பார்த்து விட வேண்டும் என்பதால் அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு டோனை செட் செய்திருந்தான் சிவா. அந்த டோன் தான் இப்போது கேட்டது. என்னதான் அந்த கருநீல நிறத்தை நினைத்து மனது குழம்பி போய் கிடந்தாலும் சங்கவை பற்றி நினைக்க ஆரம்பித்தால் இயல்பாகவே அவன் மனதுக்குள் ஒரு குறுகுறுப்பு வந்து விடுகிறது. பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு ஃபோனை எடுத்து என்ன மெசேஜ் செய்திருக்கிறாள் என பார்த்தான். குட் மார்னிங் சிவா, ஹாவ் அ நைஸ் டே. வர சாட்டர்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சென்னை வரீங்களா? தொடரும்.